வெள்ளியங்கிரி மலை ஏன் ஏறுகிறோம்? மலையேறுபவர்கள் உயிரிழப்பது ஏன்? இது குறித்த ஒரு ஆலோசனை. கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரம் பூண்டியில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கிறது. இந்த வெள்ளியங்கிரி மலை தென்கையிலாயம் என்று அழைக்கப்பட்டு வரும் நிலையில் வெள்ளியங்கிரி மலையில் 7வது மலையில்தான் சுயம்புலிங்கம் உள்ளார். இந்த சுயம்புலிங்கத்தை தரிசிப்பதற்காக சிவராத்திரி மற்றும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் 7 மலைகள் ஏறி சென்று சுவாமியை தரிசனம் செய்வார்கள். இந்த மலையேறி செல்வது ஒன்றும் அவ்வளவு சுலபமானது இல்லை. ஏனென்றால் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ளதால் வனவிலங்குகளின் நடமாட்டமும் அதிகமாக காணப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த மலை மேல் அடிக்கடி காலநிலை மாற்றம் ஏற்படுவதும் கூட அங்கு செல்வோருக்கு கடும் பாதிப்பையும் ஏற்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகிறது. பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் 4 மணி நேரத்தில் ஏறி இறங்கிட்டேன், 3 மணி நேரத்தில் இறங்கிட்டேன். ஒவ்வொரு மலைகளையும் போய் தங்கி இருந்து அது மனிதனுடைய உடம்புலேயே இருக்குது. இந்த 6 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா அப்படின்னு 6 ஆதாரங்கள். அடுத்தது 7வது மலை சகஸ்ரதலம், தலைக்கு மேலே இருக்கக்கூடியது. இது யோக சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய கோயில். இது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் போய், இங்கே விநாயகர் இருக்கிறார் இல்லையா, அந்த விநாயகர்லேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி தங்கி போய் அதை அனுபவிக்கணும், அதை உணர்றதுக்கு முற்படணும். நம்ம இப்போ இருக்கிற பழக்க வழக்கங்களால் அது முடியாது. எது இப்போ இருக்கிற பழக்க வழக்கங்கள், இந்த நாகரிகங்கள், இந்த இன்ஜின் இயந்திர தரத்தில் முடியாது. அதுக்கு நம்ம பழக்க வழக்கங்களை முதல்ல மாறணும். இந்த வெள்ளியங்கிரி மலையை பற்றி இப்போது பார்க்கலாம். ஈசனுக்கே தன்னை ஒப்பு கொடுக்க தயாராக இருந்த பெண், ஈசனை அடைய வேண்டி காத்திருந்த பெண், ஈசன் வராமல் போனதால் ஏமாற்றமடைந்தாள். சிவன் வராமல் போனால் உயிரிழப்பேன் என்று அப்பெண் உறுதி எடுத்திருந்ததால் சிவனே அவளை தேடி தென்னிந்தியாவுக்கு வருகிறார். ஆனால் அவளை காண முடியாமல் போகவே அப்பெண் உயிரிழந்தார். அவள்தான் கன்னியாகுமரியாக நிற்பதாக கூறப்படுகிறது. அப்படி இருக்க அப்பெண்ணை பார்க்க குறித்த நேரத்தில் செல்ல முடியாத தவிப்பில் சிக்கியிருந்த சிவனுக்கு இத்தவிப்பில் இருந்து விடுபட ஒரு இடம் தேவை என உணர்ந்து கோவையில் உள்ள வெள்ளியங்கிரி மலையேறி அதன் உச்சியில் போய் அமர்ந்து கொண்டார். சிவன் அங்கு அமர்ந்தது கோபத்திலும் வருத்தத்திலும் தான். அதன்படி சிவன் அமர்ந்த வெள்ளியங்கிரி மலையையும் தென்கையிலாயம் என்று அழைக்கிறார்கள். கைலாச மலை இமயமலையினுடைய ஒரு கோடியில் இருக்குது, ஒரு பக்கத்தில் இருக்குது. அந்த கைலாச மலை வடக்கு கைலாசம். அங்கேருந்து சிவன் இங்கே வந்திருக்கார். இங்கே அம்பாள் தவம் இருந்திருக்கிறாள். அவளை தவம் பண்ணும்போது அந்த தவத்தில் இது பண்ணி அவளை கல்யாணம் பண்ணும்போது ஒரு தடங்கள் வந்துருச்சு. அதனால அவர் இங்கே யோகியாக இருந்தார். அம்பாள் குமரி முனைக்கு போய் அங்கே கன்னியாகுமரியாக அமர்ந்து நின்று. சரி, வெள்ளியங்கிரியில் எத்தனை மலைகள்? புகழ்பெற்ற இந்த வெள்ளியங்கிரியில் மொத்தம் 7 மலைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இங்கு 7 ஏற்ற இறக்கங்கள் இருப்பதால் அப்படி அழைப்பதாகவும் கூறப்படுகிறது. சரி, அடுத்து 7 மலைகள் என்னவென்று பார்க்கலாம். முதல் மலை. முன்பெல்லாம் கைகால்களால் தவழ்ந்து வந்துதான் இம்மலை ஏறியதாக கூறப்படும் நிலையில் இப்போது பக்தர்கள் அதிக அளவில் செல்வதால் படிக்கட்டுகள் காணப்படுகிறது. இந்த முதல் மலையில் மலையேற வருபவர்கள் விநாயகரை முதலில் தரிசித்து விட்டுதான் செல்வார்கள். 2வது மலை. முதல் மலையை தாண்டி வந்த களைப்பில் பக்தர்கள் சுனையில் நீர் பருகிவிட்டு நடக்கும் பொழுது வழுக்குப்பாறை என்ற ஒன்று உள்ளது. இதை கடந்தால் 3வது மலை தெரியும். இந்த 3வது மலை, இம்மலையையும் 2வது மலையை போன்றே ஒரு சுனையுள்ளது. இங்குதான் சித்தர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் கைதட்டினால்
அங்குள்ள பாறைகளின் இடுக்கில் இருந்து நீர் வரும் எனவும் சொல்லப்படுகிறது. இம்மலை பாம்பாட்டி சுனையில்தான் முடிவடைகிறது. பாம்பாட்டி சித்தர் இங்கு வசித்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. அடுத்து 4வது மலை. 3 மலைகளை தாண்டி வந்த பக்தர்களுக்கு இம்மலை இளைப்பாறவும் நிதானமாக நடக்கவும் உதவும்படியாக சமதளமாக உள்ளது. அதே சமயம் வனப்பகுதியும் பாதாளமும் உள்ளதால் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் செல்லும் பகுதி இது. இம்மலையில்தான் ஒட்டர் சித்தர் சமாதி அடைந்ததாகவும் பக்தர்கள் கூறுகின்றனர். 5வது மலை சற்று சமதளமாக இருக்கும். இது மகாபாரத காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கியிருந்த போது வெள்ளியங்கிரி மலைக்கு வந்ததாகவும் அதனால்தான் பீமர் களியுருண்ட மலை எனவும் அர்ஜுனன் தலைப்பாறை என சில இடங்களும் அழைக்கப்படுகிறது. 6வது மலை. கீழிறங்கும் இம்மலையில்தான் ஆண்டிச்சுனை உள்ளது. குறிப்பாக 5 மற்றும் 6வது மலைகள் வெள்ளை மணல் பகுதிகள் கொண்டவையாகும். இதனால் இம்மலையை திருநீற்று மலை என பக்தர்கள் அழைக்கிறார்கள். இந்த வெள்ளை மணலை இறைவனின் திருநீராக கருதி தங்கள் வீடுகளுக்கு பக்தர்கள் கொண்டு செல்வார்கள். 7வது மலை. இம்மலைக்கு சுவாமி முடிமலை என்று பெயர். இங்குள்ள சுயம்புலிங்கம் தான் வெள்ளியங்கிரி ஈசன் ஆவார். மனித உடலில் உள்ள 7 சக்கரங்களின் குறியீடாகத்தான் இந்த 7 மலைகளை இறைவன் வைத்ததாக கூறப்படும் நிலையில் இம்மலையை ஏறும் பக்தர்கள் சிவநாமத்தை கூறியபடி கையில் கம்புடன் செல்வது வழக்கம். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த மலையில் ஏறுபவர்கள் சமீப காலமாக உயிரிழந்து வருவது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. செங்குத்தான அமைப்பு கொண்ட இம்மலையின் மீது பக்தர்கள் வெள்ளியங்கிரி சாமி தரிசனம் செய்ய மேற்கொள்ளும் பொழுது ஏற்படும் உயிரிழப்புகள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஐதராபாத்தைச் சேர்ந்த மருத்துவர் சுப்பாராவ் 4வது மலை ஏறும் பொழுது நெஞ்சு வலியால் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து சேலத்தை சேர்ந்த தியாகராஜன் என்பவர் மலை ஏறும்போது குரங்குபாலம் அருகில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். கடந்த மார்ச் 25ஆம் தேதி அதிகாலையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியன் வழுக்கப்பாறை அருகே விழுந்து உயிரிழந்தார். இதுபோல் ஏற்கனவே வெள்ளியங்கிரி மலை ஏறியவர்கள் 7 பேர் கடந்த சில மாதங்களில் உயிரிழந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் எஸ்பி காலனியைச் சேர்ந்த வீரகுமார் வயது 31 கடந்த 18ஆம் தேதி தன் நண்பர்களுடன் வெள்ளியங்கிரி மலைக்கு வந்தார். மலை ஏறிவிட்டு நண்பர்களுடன் கீழே இறங்கும் பொழுது திடீரென்று 7வது மலையிலிருந்து கீழே விழுந்தார். இதில் அவரது உடலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இது குறித்து அவரது நண்பர்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் விரைந்து வந்து வீரகுமாரை டோலி கட்டி மலையிலிருந்து மலை அடிவாரத்திற்கு கொண்டு வந்தனர். பின்னர் பூலுவப்பட்டி ஆரம்ப சுகாதாரத்தில் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின் அவர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலையில் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த வெள்ளியங்கிரி மலை என்பது கடல் மட்டத்தில் இருந்து 6000 அடி உயரத்தில் உள்ளது. குறிப்பாக வெள்ளியங்கிரி மலைக்கு 5.5 கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ள வேண்டும். எனவே ஏப்ரல் மே மாதங்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகை புரியும் நிலையில் வனத்துறை அனுமதித்த பாதைகளில் மட்டுமே செல்ல வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த மலைப்பகுதிக்கு செல்பவர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி உள்ளிட்ட பொருட்களை போடக்கூடாது, தீ மூட்டக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல இருதய நோய், ஆஸ்துமா, நீரிழிவு நோய், கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை செய்தவர்கள், உடல் பருமன் உள்ளவர்கள், உயர் இரத்த அழுத்தம், மூச்சுத்திணறல் உள்ளவர்களும் மலையேறும் முன் மருத்துவர்களிடம் சென்று முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வணக்கம்.